வணக்கம். கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியுற ஒரு கேள்விக்கு சில சமயம் பதில் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கான்செப்ட்ல ஒளிஞ்சிருக்கும். வாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு கிளாசிக் இன்ஜினியரிங் புதிரை உடைக்க போறோம். இது வெறும் கணக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு சாவி. சரி, வாங்க உள்ள போலாம். இதான் நம்மளோட சேலஞ்ச். ஒரு சுவர் இருக்கு, அதோட ஒரு பக்கம் ஃபுல்லா பயங்கரமா ஹீட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அந்த ஹீட் படுற உள்பக்கத்தோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? இத ஒரு கணக்கு மாதிரி பார்க்காம ஒரு டிடெக்டிவ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எந்த ஒரு மர்மத்தை சால்வ் பண்ணணும்னாலும் முதல்ல நமக்கு என்னென்ன க்ளூஸ் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க, இந்த கேஸ்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் க்ளூ பாருங்க, 1,00,000 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடேங்கப்பா, இது சும்மா இல்ல, ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு வெப்பம் அந்த சுவர் மேல தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட முதல் ஆதாரம். ஓகே, அடுத்த க்ளூ சுவரோட தடிமன், அதாவது 30 மில்லிமீட்டர். இந்த வெப்பம் இந்த தூரத்தை தான் தாண்டி போகணும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுவர் செஞ்சிருக்க மெட்டீரியலோட குணத்தை பத்தி பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த மெட்டீரியல் ஹீட்டை எவ்வளோ ஈஸியா அடுத்தடுத்த பார்ட்டிகளுக்கு பாஸ் பண்ணுதுங்கிறதா இது. ஒரு பொருள் ஹீட் விஷயத்துல எவ்வளோ தாராளமா இருக்குன்னு வச்சுக்கலாமே. சரி, சுவரோட ஒரு பக்கம் ஹீட் ஆகுது, அப்போ இன்னொரு பக்கம் அங்க ஒரு திரவம், ஒரு லிக்விட் அதை கூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் வெறும் 25 டிகிரி செல்சியஸ் தான். கூடவே ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, அந்த லிக்விட் எவ்வளவு திறமையா சுவர்ல இருக்கிற சூட்டை உறிஞ்சி எடுத்துட்டு போகுதுன்றதோட அளவுதான். நமக்கு க்ளூஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விதிகளை புரிஞ்சுக்கணும். அதாவது ஹீட் எப்படி டிராவல் பண்ணுது. முதல்ல கண்டக்ஷன். இது ரொம்ப சிம்பிள். ஹீட் அந்த சுவர் வழியா எப்படி நகருதுங்கிறது தான் இது. சூடான இடத்துல இருந்து குளிரான இடத்துக்கு அந்த மெட்டீரியலோட துகள்கள் ஒண்ணுக்கொன்னு எனர்ஜியை பாஸ் பண்ணிட்டே போகும், ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி. அடுத்து கன்வெக்ஷன். ஹீட் சுவரோட மறுபக்கத்துக்கு வந்ததும் அங்க இருக்கிற லிக்விட் அந்த ஹீட்டை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடும். இதுதான் வெப்பம் அந்த சுவர்ல இருந்து வெளியேற வழி. இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ராக போறாரு. இந்த முழு புதிரையும் ஒரே ஒரு கான்செப்டை வச்சு நம்ம உடைக்க போறோம். அதுதான் எனர்ஜி பேலன்ஸ். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிஸ்டம் ஸ்டெடியா இருக்கும்போது அதுக்குள்ள வர்ற எனர்ஜியும் அதை விட்டு வெளியே போற எனர்ஜியும் சமமா இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் இல்லையா? இதுதான் நம்மளோட மாஸ்டர் கீ. வாங்க, இந்த ஹீட்டோட ஜேர்னியை ஒரு தடவை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த பேலன்ஸ் இன்னும் நல்லா புரியும். 1, ஹீட் உள்ளே வருது. 2, சுவர் வழியா கடந்து போகுது. 3, மறுபக்கம் இருக்கிற லிக்விட் அதை வெளியே கொண்டு போயிடுது. உள்ள வர்ற வேகமும் வெளியே போற வேகமும் ஈக்குவல். இந்த எனர்ஜி பேலன்ஸ் ஐடியாவை வச்சு நாம நம்மளோட முதல் அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அதாவது சுவரோட வெளிப்பக்க டெம்பரேச்சர். இப்போதான் நம்மளோட உள்ளே வரும் வெப்பம் ஈக்குவல் டு வெளியேறும் வெப்பம் கான்செப்ட் ஒரு கணக்கா மாறப்போகுது. பாருங்க, உள்ள வர்றது Q', வெளியே போறது கன்வெக்ஷன் மூலியமா. அதோட ஃபார்முலா H பெருக்கல் T2 மைனஸ் T இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரெண்டும் சமம். சரி, நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை இதுல போடுவோம். 1,00,000 என்பது 250 பெருக்கல் T2 மைனஸ் 25. இப்போ T2வை கண்டுபிடிக்க முதல்ல அந்த 1,00,000 250ஆல வகுப்போம். என்ன வருது? 400. அப்போ T2 மைனஸ் 25 வந்து 400. இப்போ இந்த மைனஸ் 25 அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் ஆயிடும். ஸோ T2வோட மதிப்பு 425 டிகிரி செல்சியஸ். சூப்பர், முத ஸ்டெப்பை முடிச்சாச்சு. ஓகே, நம்ம புலனாய்வுல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்மளோட மெயின் கேள்விக்கு, அதாவது உள்ள இருக்கிற டெம்பரேச்சருக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டியதான் பாக்கி. இதுக்கு நாம கண்டக்ஷன் விதியை பயன்படுத்த போறோம். அதே 1,00,000 வாட்ஸ் வெப்பம் தான் சுவர் வழியாவும் போகுது இல்லையா? சோ ஃபார்முலா இதுதான். இதுல தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் போடுவோம். 1,00,000 ஈக்குவல் டு 15 பெருக்கல் T1 மைனஸ் 425 வகுத்தல் 0.030. இந்த சமன்பாட்டை T1க்காக நம்ம சால்வ் பண்ணா T1 மைனஸ் 425ஓட மதிப்பு 200ன்னு கிடைக்கும். கடைசி ஸ்டெப், அந்த 425 அந்த பக்கம் கொண்டு போய் கூட்டினா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 625 டிகிரி செல்சியஸ். நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு அந்த சுவர் மேல ஹீட் படுற அந்த உள்பக்கத்தோட டெம்பரேச்சர் என்ன? இத்தனை ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மர்மம் இப்போ விடுபட போகுது. 625. ஆமாங்க, 625 டிகிரி செல்சியஸ். நினைச்சு பாருங்க, அவ்வளோ சூடா இருக்கு அந்த சர்ஃபேஸ். நம்ம புதிருக்கு விட கிடைச்சாச்சு. ஒரு நிமிஷம், கணக்க போட்டோம், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஆனா இது எதுக்கு? இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நிஜ வாழ்க்கையில இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெட் என்ஜின், ஒரு கம்ப்யூட்டர் சிப், இல்லைன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்,
இதையெல்லாம் டிசைன் பண்ற இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி கணக்குகளை தான் போடுவாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? நான் யூஸ் பண்ற மெட்டீரியல் இந்த 625 டிகிரி செல்சியஸை தாங்குமா, உருகிடாதா, இவ்ளோ சூடு பக்கத்துல இருக்கிற பாகங்களுக்கு பாதுகாப்பானதா, இந்த ஹீட்டை எப்படி இன்னும் திறமையா வெளியேத்தலாம், இப்படிப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த மாதிரி சிம்பிளான கணக்குல தான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இந்த அறிவை வச்சு ஒரு இன்ஜினியரா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருள் ஃபெயில் ஆகாம இருக்க அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும். என்ன ஐடியா பண்ணுவீங்க? சுவரோட தடிமனை மாத்துவீங்களா? இல்ல ஹீட்டை வேகமா கடத்துற வேற ஒரு மெட்டீரியலை பயன்படுத்துவீங்களா? இல்ல கூல் பண்ற லிக்விட்டை மாத்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் இன்ஜினியரிங்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது.